அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். அம்மாவை பத்தி பேசிட்டாரு. அண்ணாமலையை டார்கெட் செய்யும் அதிமுக தலைகள். காலையிலிருந்து அட்டாக் தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளதால் கொந்தளிப்பில் உள்ளனர் அதிமுகவினர். காலையிலிருந்து அண்ணாமலைக்கு கண்டனம் பறந்து வரும் நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இணைந்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது. ஜெயலலிதா தனது அடையாளத்தை காட்டினார். அவர் மிகச்சிறந்த இந்துத்துவவாதியாக இருந்தார். அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இந்துத்துவ கொள்கைகளில் இருந்து விலகி சென்றுவிட்டது. இதனால் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் பாஜக பக்கம் வந்துவிட்டார்கள். இதனால் பாஜக தமிழகத்தில் பெரிய இடத்தை பிடித்தது என பேசியிருந்தார். அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு அதிமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இதற்கு ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலா, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்களை ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அவதூறு பரப்பும் அண்ணாமலைக்கு கடும் கண்டனம். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட மற்ற மதங்களுக்கும் பொதுவாக திகழ்ந்தவர். மதத்தினரையும் சமமாக மதித்தவர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாட்டில் பல மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் எந்தவித வன்முறைக்கும் இடமளிக்காமல் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக திகழச் செய்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஒற்றை மதவாதத்தை சார்ந்த தலைவர் போல பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது. புரட்சித் தலைவர் வழியில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் பொற்கால ஆட்சி தந்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் முதலாக திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டம் 2001ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவக்கப்பட்டது. புதிதாக வக்பு நிறுவன மேம்பாட்டு நிதி உருவாக்கப்பட்டு 3 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. வக்பு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியம் அம்மா அவர்களால் 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் தான் கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசலேம் சென்று வருவதற்கு அரசு நிதியுதவி அளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் தனது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் வேண்டுமென்றே பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். நன்றி.